டிசி ஆகிடுவாரு. இன்னும் 5 வருஷத்துல கமிட்டி மெம்பர் ஆகிடுவாரு. டிசி ஆகிடுவாரு. பைபிள் ஏபிசிடி தெரியாது, அவர் டிசி. பைபிளை தொட மாட்டாரு, அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர். நாங்கள் செக்ரட்டரி. பைபிளை தெரியாது, பொறுப்பற்ற கிறிஸ்தவம். இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. அதாவது பைபிளே தெரியாதவங்கெல்லாம் டிசி மெம்பரும் செக்ரட்டரி மெம்பரும் இவரே பேசிட்டு இவரே அடித்து தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லி இவரே அதே வேலை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசிகள் உங்களை இவர்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. இந்த சிஎஸ்ஐ ஆலயம், இந்த ஆர்சி, ரோமன் கத்தோலிக்கம், இந்த டினாமினேஷன் எல்லாமே ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆலயம். இது எல்லாமே ஒரு விக்கிரகத்தின் ஆலயம். ஒரு விக்கிரகத்துக்குள்ளே இருந்து இவர்கள் எல்லாரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் அத்தனை பேரும் தொலைத்து கட்டப்படுவார்கள். இப்படிப்பட்ட விக்கிரக ஆலயத்தில் நீங்கள் போய் பங்கு கொள்ளாதீங்க. நீங்கள் பங்கு கொண்டு உங்களை அடிமையாக வைத்திருக்கிறதுனால தான் இவனு போலவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஏமாற்றி பணத்துக்காக உள்ளே கடந்து சண்டையை போட்டுக்கொண்டு இது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு தேவனுடைய ஆலயமே கிடையாது. இதெல்லாம் வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது அல்லவா. இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவுக்குரியவர்கள். இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது. இவர்களை விட்டு விலகி தேவாசிரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்களோடு பங்கு கொண்டால் அவர்களுடைய துர்க்கிரியர்களுக்கும் நீங்களும் பங்கு கொள்கிறீங்க. நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஆக்கினைக்குள்ளாவீர்கள். தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க. இப்படி பிஷப்பு, இவருக்கு ஒரு கிரீடம், இவருக்கு ஒரு ஆள், இவர் ஒரு பெரிய ஆளாக காட்டுறதெல்லாம் ஆதி திருச்சபையில் இல்லவே இல்லை. விசுவாசிகளை தயவு கொண்டு பைபிள் எடுத்து ஆதி திருச்சபை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள்.